தாவேக அரசின் வேளாண் துறைக்கான தனி பட்ஜெட் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. வேளாண் துறை அமைச்சர் வினோத் முதல் முறையாக தனது வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். தமிழகத்தில் எல்னினோ பாதிப்பால் 12 மாவட்டங்களில் ஏற்படும் தாக்கத்தை தடுக்க இடர் ஏற்பாடு குழு அமைக்கப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் அமைச்சர் வினோத் அறிவிப்பு. மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையின் பேரில் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் விளக்கம். இந்த ஆண்டு ஏற்பட்டுள்ள சூப்பர் எல்னினோ நிகழ்வினால் நாடு முழுவதும் குறிப்பாக குறுவை பருவத்தில் பெரும் தாக்கம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் அதிக தாக்கம் ஏற்படும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் அனைத்து மாவட்டங்களுக்கும் தயாரிக்கப்பட்டுள்ள மாவட்ட வேளாண்மை இடை ஏற்பாட்டு திட்டம் டிஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சரல் பிளான் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பப்பட்டு அவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்த முறையில் செயல்படுத்த அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சோளம், கம்பு, மக்காச்சோளம், துவரை, உளுந்து, பச்சை பயிறு, நிலக்கடலை, பருத்தி உள்ளிட்ட மானாவாரி பயிர்களை பயிரிடும் விவசாயிகளுக்கு வெற்றி விவசாய விருது திட்டம் அறிவிப்பு. 90 விவசாயிகளுக்கு 67 லட்சம் ரூபாய் ரொக்கம் பரிசு மற்றும் விருதுகள் வழங்கப்படும் எனவும் தகவல். கம்பு, கேழ்வரகு, துவரை, உளுந்து, பச்சை பயிறு, நிலக்கடலை உள்ளிட்ட 6 பயிர்களுக்கு 10 பயிர்கள் செய்யும் விவசாயிகளுக்கு அஞ்சலை அம்மாள் விருது வழங்கப்படும் என தமிழக வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. 30 விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்க 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு. தமிழகத்தில் மண்ணின் வளத்தை பாதுகாக்க தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் என்ற புதிய திட்டம் தொடங்கப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் அமைச்சர் வினோத் அறிவிப்பு. மண்ணின் வளத்தை பெருக்க நடப்பாண்டில் 122 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் எனவும் விளக்கம். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் வேளாண்மைக்கு ஆதாரமாக விளங்கும் மண்ணின் வளத்தை காப்பது நீடித்த மற்றும் நிலையான உணவு உற்பத்திக்கும் வளம் குன்றா வேளாண்மைக்கும் இன்றியமையாதது. மண்புழுக்கள் தான் உழவர்களின் நண்பர்கள் என்பார்கள். மண்புழுக்கள் தங்களுடைய வலைகளால் மழைநீரை மண்ணுக்குள் கொண்டு சேர்க்கின்றன. ஆகவே மண்புழுக்கள் வாழும் அளவிற்கு மண் வளத்தை அதிகரிக்க வேண்டியுள்ளது. தமிழ்நாட்டில் செம்மண், பழுப்பு நிற மண், கரிசல் மண், சாம்பல் நிற மண், வண்டல் மண் என பல்வேறு மண் வகைகள் உள்ளன. ஒவ்வொரு மண்ணுக்கும் ஏற்ற பயிர் உள்ளவாறே ஒவ்வொரு பயிருக்கும் ஏற்ற மண் வகையும் உண்டு. ரசாயன உரங்களை மட்டுமே தொடர்ந்து பயன்படுத்துவது, பயிர் கழிவுகள் மண்ணில் மட்காமல் இருப்பது, பண்ணை கழிவுகளை முறையாக மறுசுழற்சி செய்யாதது போன்றவற்றால் மண்ணில் உள்ள உயிர்ம கரிம அளவு குறைவதுடன் மண் நலமும் வேளாண் உற்பத்தி திறனும் பாதிக்கப்படுகின்றன. எனவே மண்ணில் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகரித்தல், கலர் உவர் நிலங்களை சீர்திருத்துதல், ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்தல், இயற்கை உயிர்ம வேளாண் முறைகளை ஊக்குவித்தல் ஆகிய செயல்பாடுகளை மேற்கொண்டு வளமான தமிழ் மண்ணை வருங்காலம் காணுமாறு தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 ஆண்டு திட்டமாக இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுகிறது. 8.26 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி பயிர்களுக்கு 100 விழுக்காடு பயிர் காப்பீடு திட்டம் நடைமுறைக்கு வரும் என வேளாண் அமைச்சர் வினோத் அறிவிப்பு. பிரதம மந்திரி திட்டத்தின் கீழ் உள்ள காப்பீடுகளுக்கு தமிழக அரசு சார்பில் 640 கோடி ஒதுக்கப்படும் எனவும் தகவல். 8,26,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வேளாண்மை நடைபெறும் நிலம் 100% பயிர் காப்பீட்டில் கொண்டு வரப்படும் என்ற அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி 2026-27 ஆண்டில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தை 38 மாவட்டங்களில் உள்ளடக்கிய 14 தொகுப்புகளில் குறுவை, சம்பா மற்றும் குளிர்கால பருவங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களை செயல்படுத்த 648 கோடியே 55 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் 15 லட்சம் விவசாயிகள் பயனடைவதுடன் 36 லட்சம் ஏக்கர் சாகுபடி பரப்பு காப்பீடு செய்யப்படும். மேலும் விருப்பத்தின் பேரில் பதிவு செய்யும் அனைத்து விவசாயிகளையும் இத்திட்டத்தில் இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கு தேவையான கூடுதல் நிதி ஒதுக்கீடும் செய்யப்படும்.
தமிழகத்தில் பயறு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களுக்கு தன்னிறைவுக்கான இயக்கம் என்ற புதிய திட்டம் தொடக்கம். பயிறு வகையில் தன்னிறைவு பெறும் நோக்கில் 203 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் எனவும் வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களில் தன்னிறைவுக்கான இயக்கம். தமிழ்நாட்டில் பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துகள் சாகுபடி விற்பனை அதிகரித்து அடுத்த 5 ஆண்டுகளில் உற்பத்தியில் தன்னிறைவு அடையும் வகையில் பயிர் வகையில் 65 கோடியே 28 லட்சம் ரூபாயிலும் உணவு எண்ணெய் வித்துகளில் 138 கோடியே 36 லட்சம் ரூபாயிலும் ஆக மொத்தம் 203 கோடியே 64 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் பயிர் வகைகள் மற்றும் உணவு எண்ணெய் வித்துகள் தன்னிறைவுக்கான இயக்கம் செயல்படுத்தப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பை சார்ந்த சிறு குறு விவசாயிகள் வேளாண் திட்டங்களில் 20% கூடுதல் மானியம் வழங்கப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகள் சூரிய சக்தி பம்பு செட்டுகள் மற்றும் ஆழ்துளை கிணறுகளை அமைக்க 100% மானியம் வழங்கப்படும் எனவும் தகவல். அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகள் திட்ட பலனை தடையின்றி அடையவும் நீராதாரங்களை உருவாக்கி உற்பத்தியை அதிகரித்து வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திக் கொள்ளவும் அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி தொகை திட்டம் செயல்படுத்தப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பை சார்ந்த சிறு குறு விவசாயிகள் உயர் மதிப்பு வேளாண் திட்டங்களில் செலுத்த வேண்டிய பயனாளி பங்களிப்பு தொகை அவர்களுக்கு பெரும் சுமையாக இருப்பதால் அச்சுமையை குறைத்து திட்டங்களின் பயனை அவர்கள் அடையும் வண்ணம் இத்திட்டத்தில் 20% கூடுதல் மானியம் வழங்கப்படும். இதன்படி ஒன்றிய மாநில அரசு பங்களிப்பு திட்டங்களில் ஒருங்கிணைந்த பண்ணையம், பசுமை குடில்கள், நிழல்வலை குடில்கள், சூரிய கூடார உலர்த்திகள், மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள், பண்ணை இயந்திரங்கள் போன்றவற்றிற்கு 70%, சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் அமைத்திட 80% மானியம் வழங்கப்படும். நீர்ப்பாசன வசதி இல்லாத 300 ஆதி திராவிடர் பழங்குடியின விவசாயிகள் புன்செய் நிலங்களில் நீர்ப்பாசன ஆதாரமாக ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் 100% மானியத்தில் மின் மோட்டார் அல்லது சூரிய சக்தி பம்பு செட்டுகளுடன் அமைக்கப்படும். 100 மகளிர் உட்பட 500 நபர்களுக்கு ட்ரோன் இயக்க பயிற்சி அளிக்கப்படும் என்றும் பயிற்சி பெற்ற 50 மகளிருக்கு 50% மானியத்தில் ட்ரோன்கள் வழங்கும் வான்மகள் திட்டம் அறிவிப்பு. சிங்கப்பெண் படைப்போல் வான்மகள் திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் சட்டப்பேரவையில் அமைச்சர் விளக்கம். வெற்றி வான்மகள் திட்டம். இந்தியாவில் ட்ரோன் தொழில்நுட்பம் விவசாயம், கட்டுமானம், சரக்கு போக்குவரத்து, கண்காணிப்பு, பேரிடர் மேலாண்மை ஆகிய துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது. ஐக்கிய நாடுகள் சபை 2026 ஆண்டினை சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவித்துள்ள நிலையில் பெண்களை ட்ரோன் இயக்குபவர்களாக மாற்றுவதன் வாயிலாக வேளாண்மையில் உரம், பூச்சிக்கொல்லி தெளித்தல், பயிர் கண்காணிப்பு உள்ளிட்ட பணிகள் எளிதாக்கப்படுவதுடன் வேளாண் பணிகளில் ஆள் பற்றாக்குறையை எதிர்கொள்ள வாய்ப்பாகவும் அமையும். இதற்காக தகுதியுள்ள 100 மகளிர் உள்ளிட்ட 500 நபர்களுக்கு மாநில அரசு செலவில் ட்ரோன் இயக்குபவர் பயிற்சி மற்றும் இயக்குபவர் உரிமம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைத்தின் தொலைநிலை விமான பயிற்சி நிறுவனத்தின் வாயிலாக 1,50,00,000 ரூபாய் செலவில் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு 2026-27 ஆண்டில் 17,000 கோடி ரூபாய் அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் விளக்கம். தமிழகத்தில் சிறந்த 5 விவசாயிகளுக்கு உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது வழங்கப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் தமிழக அரசு அறிவிப்பு. ஆண்டுதோறும் நடைபெறும் நிகழ்ச்சியில் 11 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் எனவும் தகவல். தமிழ்நாட்டில் உள்ள 24,000 விவசாயிகளுக்கு மானியத்தில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் வழங்கப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. நடப்பாண்டில் 222 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் தகவல். தமிழகத்தில் உள்ள பெண்கள் மாடி தோட்டம் அமைக்க வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம் தொடங்கப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு.
நிழல் வகை குடில்கள், காய்கறி விதைகள் வழங்க 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழகத்தில் 1000 விவசாயிகளுக்கு அதிகபட்ச மானியம் 80% மானியத்தில் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் அமைத்து தரப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் தகவல். நடப்பாண்டில் இந்த திட்டத்திற்கான 23 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் எனவும் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையமாக தரம் உயர்த்தப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. முதற்கட்டமாக 5 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் தகவல். தென்னை விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையினை செயல்படுத்தும் விதமாக தமிழ்நாடு தென்னை பதப்படுத்தும் கழகம் ஏற்படுத்தப்படும் எனவும் அறிவிப்பு. வேளாண் வணிகத் துறையில் 22 கோடியே 30 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் புதிதாக அமைக்கப்படும் எனவும் அமைச்சர் வினோத் தகவல். தமிழகத்தில் வெங்காய விலை உயர்வு மற்றும் வெங்காய தட்டுப்பாட்டை தடுக்க வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டம் அறிவிப்பு. 27,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட வெங்காய சேமிப்பு கிடங்கில் 22 கோடி 80 லட்சம் ரூபாய் நிதியில் அமைக்கப்படும் எனவும் விளக்கு. வேளாண் நிதிநிலை அறிக்கையின் போது முதல்வர் குறித்து துதிப்பாடி கொண்டிருந்த அமைச்சர் வினோத்தின் பேச்சிற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு. நிதிநிலை அறிக்கையில் இருப்பதை மட்டுமே படிக்குமாறு அமைச்சரை கடிந்து கொண்ட சபாநாயகர். தமிழக வெற்றிகள் என்னும் பெருங்கடலை தமிழ்நாட்டின் பெருங்குடி மக்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பாருங்க, வேளாண்மை நிதிநிலை அறிக்கை உட்காருங்க 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 உட்காருங்க. நானே சொல்றேன்ல உட்காருங்க. நான் சொல்லும்போது குறுக்கிடாதீங்க. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. வேளாண்மை உழவர் நலத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்று தாங்கள் அவை முன் வைத்திருக்கிற அந்த அறிக்கையை மட்டும் விரிவாக படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். சொல்லி நானே சொல்லிட்டேன், குறுக்க பேசாதீங்க. நானே சொல்லிட்டேன்ல, உட்காருங்க. வேளாண் நிதிநிலை அறிக்கையின் இறுதியிலும் முதல்வர் விஜய் குறித்து வேளாண் துறை அமைச்சர் தொடர்ந்து புகழ் பாடியதால் அவர் பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்க கோரி எதிர்க்கட்சியினர் அமளி. வேளாண் துறை அமைச்சர் நிதிநிலை அறிக்கையில் உள்ளது தவிர வேறு ஏதாவது பேசியிருந்தால் படித்து பார்த்து அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக சபாநாயகர் உறுதி. மாண்புமிகு அமைச்சர் வேளாண்மை நிதிநிலை உட்காருங்க, சொல்றேன். வேளாண்மை நிதிநிலை புத்தகத்தில் உள்ள அந்த குறிப்பை தவிர பேசிய பேச்சுக்களில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய ஏதேனும் இருப்பில் இருந்தால் மட்டும் நான் நீக்குவேன். இருங்க, படிச்சுட்டார். இருங்க அது அது படி அதை நான் முன்னரே குறிப்பிட்டு விட்டேன். முடிக்கிற போது குறுக்கிட விரும்பாமல் பொறுத்திருந்தேன். அதை ஏற்கனவே மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் அறிவுறுத்தியிருந்தேன். முடிக்கிற போது இந்த பேரவையில் கொடுக்கப்பட்டிருந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கையின் படி இல்லாமல் வேறு செய்திகளை அவர் குறிப்பிட்டிருந்தால் கூடுதல் செய்திகளை அதில் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய குறிப்பிருந்தால் மட்டும் நீக்குவேன். 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த நிதியமைச்சர் மற்றும் வேளாண் துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய நிதிநிலை அறிக்கையானது அனைத்து தரப்பு மக்களின் முன்னேற்றத்திற்கும் புதிய நம்பிக்கையை அளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் அறிக்கை. விவசாயிகள் கடன் தள்ளுபடி மற்றும் நெல், கரும்பு ஆதார விலை உயர்வு கோரிக்கைகள் குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக வேளாண் துறை செயலாளர் சங்கர் பேட்டை. வேளாண் நிதிநிலை அறிக்கையில் மானியத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம்.
நெல் பாதுகாப்பு தொடர்பாக எந்த அறிவிப்பும் இடம்பெறாததற்கு தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம். கருவேல மரங்கள் மற்றும் புறம்போக்கு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றும் நடவடிக்கை இல்லை என்றும் முந்தைய ஆட்சிகளின் திட்டங்களையே மீண்டும் அறிவித்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. நெல் கதிர்கள் விளைஞ்சி தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அதை கிடங்குகள் இல்லாம திறந்த வெளியில மூட்டை கணக்கில் அறிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நான் பல முறை அறிக்கை கொடுத்திருக்கேன். பட் அதுக்கான கிடங்குகளுக்கும் அதை பத்திரப்படுத்துறதுக்கான அறிவிப்பு எதுவுமே இல்லை. எல்லா இடத்துலயும் திறந்த வெளி நெல் கிடங்குகள் இன்னைக்கு பயிர் பண்ணி அதை கொண்டு வந்து வச்சு அது மழையில நனைஞ்சு முளை விட்டு அது நாசமாகுகின்ற நிலைமை தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இதற்கான அறிவிப்பு இல்லாததை தேமுதிக கடுமையாக நாங்க கண்டிக்கிறோம். கருவேல மரங்களும் இன்னைக்கு புறம்போக்கு நிலங்களும் வீணாக இருக்கின்ற லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை சீர்படுத்தி யாருக்கெல்லாம் நிலையிலையோ அவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலம் குத்தகைக்கு விட்டு அதை விளைநிலங்களாக மாற்றி அதுல ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கலாம். இது போன்ற ஒரு வித்தியாசமா மாற்றமா ஒரு இன்னோவேட்டிவ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும் நான் எதிர்பார்த்தேன். தேமுதிக எதிர்பார்த்துச்சு. பட் அது மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லைங்க. நேற்று அறிவிக்கப்பட்ட பட்ஜெட் ஆகட்டும், இன்னைக்கு அறிவிக்கப்பட்ட வேளாண் பட்ஜெட் ஆகட்டும், பல ஆண்டுகளாக அறிவிக்கப்பட்ட அந்த திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்து ஜஸ்ட் அதே திட்டங்கள் தான் பெயர் மற்றும் மாற்றப்பட்டு அதற்கு திருப்பி ஒரு திட்டமாக அறிவிச்சிருக்காங்களே ஒழிய மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று சொன்ன இந்த ஆட்சி எந்த மாற்றமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. கொள்முதல் விலை உயர்வு, புதிய பயிர்க்கடன் அறிவிப்பு எதுவும் தமிழக அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேதனை. அறிவிக்கப்பட்ட நிதியில் 470 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அவர், நிதிநிலை அறிக்கை உழவர்களுக்கு ஏமாற்றத்தை அளிப்பதாகவும் புகார். சென்னையில் பிரபல தனியார் நிறுவன செய்தி வாசிப்பாளர் அளித்த புகாரின் பேரில் பங்கு சந்தை ஆலோசகர் PR சுந்தரம் பாலியல் வழக்கில் கைது. சுந்தரத்தின் அத்துமீறல் குறித்து அவரது மனைவியிடம் தெரிவித்தும் கண்டுகொள்ளவில்லை என்ற புகாரின் பேரில் அவரது மனைவி மீதும் வழக்கு பதிவு. தலைநகர் டெல்லியில் கொட்டி தீர்த்த கனமழையால் நகரின் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. முக்கிய சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிப்பு. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே சிக்கலாம்பாளையம் பகுதியில் இரவில் 22 வயது இளைஞர் வீடு புகுந்து கொடூரமாக வெட்டி கொலை. 21 வயது இளைஞர் மற்றும் 17 வயது சிறுவன் பிடிபட்ட நிலையில் கொலை செய்துவிட்டு கத்தியை வாயில் வைத்து கொலையாளிகள் எடுத்துக்கொண்ட புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சி. கோவை மற்றும் கேரளா காவல்துறை நடத்திய சோதனையில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1248 லிட்டர் எரிசாராயம் பறிமுதல். இதன் சந்தை மதிப்பு 2.5 லட்சம் ரூபாய் இருக்கும் என கூறப்படும் நிலையில் எரிசாராயம் வைத்திருந்த இருவர் கைது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் காவல் நிலையம் அருகே உள்ள டீ கடையின் உரிமையாளரிடம் செல்போன் பறிக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. பட்ட பகலில் காவல் நிலையம் அருகே நடந்த துணிகர சம்பவத்தால் அச்சம். பவானிசாகர் அணையில் இருந்து அரசு அறிவித்துள்ள நீர் பங்கீட்டை திறந்துவிட வலியுறுத்தி கீழ்பவானி பாசன விவசாயிகள் ஈரோடு ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம். வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நாளில் விவசாயிகள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. 50 வருஷமா அந்த சாகுபடி நடந்திருக்க அந்த பகுதியில் வந்துட்டுங்க எங்களுக்கு தேவையான 3 டிஎம்சி டேமில் இருக்குது. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேல் நீர்த்தேக்க பகுதியில் 13 டிஎம்சியும் காளிங்கன பவானி சாகரில் 5 டிஎம்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தண்ணி எங்களுக்கு தேவையான 2 டிஎம்சியை ஒரு போகத்துக்கு முதல் போகத்துக்கு கொடுக்கலாம். 130-140 நாள் கொடுக்கலாம். சாத்தியக்கூறு இருக்குதுங்க. எங்களுக்கு தேவையில் குறைவு. பவானி அதனுடைய சீப்ரேஜ் தண்ணி எங்களுக்கு கிடைக்கும். கொடிவேரி பாசனம் கூட சீப்ரேஜ் தண்ணி கிடைக்கும். இதே நாங்கள் அதிகாரிட்டு பல முறை வந்துவோம். அதிகாரிகள் ரொம்ப மெத்தனை போக்கு இருக்கிறாங்க. அவங்க ஒரு வேலை பார்க்குற மாதிரியே தெரியல. நீண்ட தூக்கத்தில் இருக்கிறாங்க அதிகாரிகள். ஈரோடு மாவட்ட நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்குதுங்க. காப்பீட்டு திட்டத்திற்கான தொகையை செலுத்தாத ஒப்பந்ததாரர்களை கண்டித்து விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம். நகராட்சி ஆணையர் உரிய பதில் அளிப்பதில்லை எனவும் பணியாளர்கள் குற்றச்சாட்டு.
வாடகை உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி துறைமுக கண்டெய்னர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். 2000 கண்டெய்னர் லாரிகள் நிறுத்தப்பட்டதால் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் ஆபத்து. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அதிக அளவில் பிபி மாத்திரை சாப்பிட்ட அரசு பள்ளி மாணவிகள் 3 பேர் மருத்துவமனையில் அனுமதி. ஆசிரியர்கள் தனி அறையில் வைத்து தொடர்ந்து தாக்கியதாக கூறி மாணவிகள் மாத்திரை சாப்பிட்டதாக தகவல். ஆடி கிருத்திகையையொட்டி சென்னை வடபழனி முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள். ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் நீண்ட வரிசையில் காத்திருந்தும் அரோகரா முழக்கத்துடன் சாமி தரிசனம்.